நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் வாழ்க்கைக்கு தேவையான சொல் யாரோ ஒருவர் வாயிலிருந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது. கவனம் கொண்டு நீங்கள் அதை கேட்பதற்கு தவறிவிட்டீர்கள் என்றால் மீண்டும் அந்த சொல் உங்களை வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். சரியான சொல் கிடைக்கிறது இல்லை. எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல கிடைச்சதுங்க சொல், பிடிச்சுக்கிட்டேங்க. நான் என்ன சொல் தெரியுமா? சொன்னா எல்லாரும் சிரிப்பீங்க. படித்தால் வறுமையிலிருந்து விடுபடலாம். இவ்வளவுதாங்க சொல். ரொம்ப வறுமைங்க. 9வது வகுப்பு படிக்கும் போது படிச்சுட்டா போதும். எங்க அம்மா சொன்னாங்க, படிச்சிரு, நினைச்சதெல்லாம் வாங்கலாம். என் பர்ஸ்ல 50,000 ரூபாய் இருக்கு. இப்போ ஒரு செலவும் இல்லை, சும்மா இருக்குது 50,000. உழைப்பினால் வந்த பணம், கல்வியினால் வந்த பணம், கற்ற கல்வியினால் பெறுகின்ற செல்வம் இருக்குல்ல, அந்த செல்வத்தை போல கர்வமான செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்பதனை என் குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதை நான் பெறுகின்ற பொழுது எனக்கு வயது 14. நீங்கள் எதற்காக ஓடுகிறீர்களோ அது சுதந்திரம் அல்ல, அது அடிமை தலைக்கான விலையை நீங்கள் உள்ளே போய் சிக்கிக்கொள்வீர்கள் என்பதற்காகத்தான். அது போதையோ பாலினத்திற்கான ஈர்ப்போ அது எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமோ, தயவு செய்து அந்த அடிமை தலையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். நான் சொல்லட்டுமா, வாசல் உங்களுக்கு யார் திறந்து வைக்கிறார்கள் என்றால், இதோ இந்த புத்தக கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது சுதந்திரத்திற்கான கதவு திறந்திருக்கிறது. உள்ளே வாருங்கள்.